ஓவர் வாய் வினோத்தன் 40 வயசாச்சுமே போயிட்டாரு. யாரு அவரோட இதுல இல்ல அவர் கிளம்பு. தானா வினோத்தன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரியல, எல்லாருமே சுத்து போட்டு கானா வினோத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கானா வினோத் ரொம்ப ஓவரா பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா வந்து சபரி, அதுக்கப்புறம் விக்ரம், அரோரா 3 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து திவ்யா வந்து பேசுறாங்க. குளிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க போல. அப்போ வந்து பேசுறாங்க, கானா வினோத் அண்ணனுக்கு ஓவரா வாயி, ரொம்ப அதிகமா வாயெல்லாம் விட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை சொல்றாங்க. அது என்னன்னா, கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் மாத்தி மாத்தி ஆர்கியா மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அப்படி சண்டை போயிட்டு இருக்கும்போது கானா வினோத் கிண்டல் பண்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, என்னையா இவ்வளவு வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறக்குமா, குழந்தை பிறக்கிறதுலாம் டவுட் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் இருக்காரு. இப்படி கிண்டல் பண்ணி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. நேத்து நைட்டும் சண்டை போட்டிருப்பாங்க. அதாவது நேத்து நைட் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவரோட சூட்கேஸ் எடுத்துட்டு வந்து வெளியே வச்சிருப்பாரு. அந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் திவ்யா பார்த்தாங்க. அந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் இங்க இருக்க விக்ரம் கிட்டயும் சபரி கிட்டயும் அரோரா கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நேத்து வந்து அவர் இந்த மாதிரி சொன்னாரு, அதுக்கு அங்க வந்து வினோத் அண்ணன் சண்டை போட்டாரு. வினோத் அண்ணன் அவரை கிண்டல் பண்றதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்றாரு, ஓவரா வாய் விட்டுட்டு இருக்காரு, இதெல்லாம் சுத்தமா சரியே கிடையாது, அவர் வயசை பத்தி இப்படி பேசுறாரு, குழந்தை பிறக்காதுன்னு கமெண்ட் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அரோரா இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, எனக்கும் அவர் பண்றதெல்லாம் சுத்தமா இப்ப பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. அரோரா சொல்றதுக்கு ஒரு ரீசெண்டா ஒரு சாங் பாடியிருப்பாரு. அந்த சாங்ல வந்து அரோராவை டேமேஜ் பண்ற மாதிரி பாடியிருப்பாரு. அரோரா அந்த இடத்துல கோவத்தை காட்டல. அந்த இடத்துல வந்து அண்ணன் இப்பெல்லாம் பாடாதீங்கன்னு சொல்லியிருந்தா அவர் அமைதியா ஆயிருப்பாரு. ஆனா அரோரா அந்த இடத்துல கோவத்தை காட்டாம அப்படியே சிரிச்சுக்கிட்டே மழுப்பிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாவே வந்து அவர் அரோராவை கிண்டல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது வந்து இவங்களை காயப்படுத்துதுன்னா இவங்க அங்கேயே சொல்லிடலாம். ஆனா இவங்க அங்க சொல்ல மாட்டாங்க. கானா வினோத் அப்படி பண்றது பிடிக்கல, இப்படி பண்றது பிடிக்கலன்னு பின்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. கானா வினோத் கேம்னு வந்தா முரட்டுத்தனமா ஆடுறாரு, அவரை பார்க்கவே எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா நீ பயப்படுற ஆளா, நீ பயந்தாலும் அவர்கிட்டயே சொல்ல வேண்டியது தானே, அண்ணன் நீங்க ரொம்ப ரூடா கேம். ஆனா அரோரா அங்க சொல்ல மாட்டாங்க. அதாவது வினோத் கொஞ்சம் வெளியே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. வெளியே இருந்து உள்ள வராங்கல்ல, அவங்க சொல்லி சொல்லி வினோத் பவரா இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி சபரி என்ன சொல்றாருன்னா, அவர் கண்ட்ரோலாவே இல்ல, அவரோட கண்ட்ரோலே இல்லாம நிறைய வார்த்தையை விட்டுட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. நேற்று சபரிக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அங்க கானா வினோத் மேலதான் கொஞ்சம் தப்பு இருந்தது. ஏன்னா வந்து சபரி என்ன பண்ணாலுமே சபரி ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்றதா கானா வினோத் நினைக்கிறாரு. எல்லா சமயமும் ஒருத்தர் ஸ்கோர் பண்ற முடிவுலையவா இருப்பாங்க. அதாவது சபரி சாதாரணமா சொன்னா கூட சபரி நீ அதை சொல்லாதப்பா, நீ அதை வந்து பதிவு பண்ணாதப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லாருமே பதிவு பண்றதுக்கான உரிமை இருக்குல்ல. ஆனா சபரி எப்ப பண்ணாலும் டிராமானே தான் கானா வினோத் சொல்றாரு. ஸோ நேத்து நடந்ததுல கானா வினோத் மேல தப்பு இருக்கு. ஸோ சபரி அந்த இன்சிடென்ட்டை மனசுல வச்சு தான் சொல்றாரு போல. அதே மாதிரி வந்து அரோரா என்ன சொல்றாங்கன்னா, என்னமோ அது இந்த வீட்டுக்கு அவர் ஓனர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, நீங்க இங்க இருக்காதீங்க, அங்க போங்க, நீங்க இதை பேசாதீங்க, அதை பேசாதீங்க, எதனால கேமரா அந்த மாதிரிலாம் பேசுறாரு, என்னமோ இந்த வீட்டுக்கு அவர் ஓனர்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. அதே மாதிரி விக்ரம் சொல்றாரு, நான் இதனால தான் விஜய் சேதுபதி கிட்ட அந்த மாதிரி சொன்னேன். அதாவது என்னன்னா, அவரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது அவரால் மட்டும்தான் முடியும், மற்ற யாருமே அவரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணல, அவரே தான் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாருன்னு நான் சொன்னேன், இதனால தான் சொன்னேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்த திவ்யா இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் விக்ரம் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு, அவரை விட யாரும் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப சபரி இருக்கார்ல, இவங்களும் அப்படிதான்ற மாதிரி சொல்றாரு. யாரை மீன் பண்ணி சொல்றாரு? திவ்யாவை மீன் பண்ணி சொல்றாரு. ஏன்னா திவ்யா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த ரூமை விட்டு கிளம்பி போயிருப்பாங்க. திவ்யாவை யாரவரைய கானா வினோத் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சபரி சொல்றாரு. ஆக மொத்தத்தில் இப்போ இவங்க 3 பேருக்கு வினோத் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது தெளிவா தெரியுதுங்க. திவ்யாவையும் சேர்த்துக்கோங்க, 4 பேருக்குமே வந்து வினோத் ஸ்ட்ராங்கா இருக்கிறது தெரியுது. காரணம் வியானா பண்ண வேலை அப்படி. வியானா வந்து, அண்ணா நீ சூப்பர்ண்ண, நீ கலக்கிட்டன, எதுனாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் நீ அடிச்சன, மறைமுகமா அடிக்கலன, நேரடியா நீ அடிச்சன அப்படின்ற மாதிரிலாம் வினோத்தை ஒரு மாதிரி பூஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த பூஸ்ட் பண்ணதுனால வந்து இவங்களுக்கு கடுப்பா இருக்கு. ஐயோ அப்ப வினோத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு போல, அவர் நிறைய தப்பு பண்றாரு, அதை நம்ம சொல்லணும்ட்டு இவங்க டிஸ்கஷன் மாதிரி அந்த தப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு எப்படின்னா, அவர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு, அதெல்லாம் வெளியே போச்சா என்னன்னே தெரியலன்னு அரோரா சொல்றாங்க. அதாவது வினோத் கோவப்படுறாரு, நிறைய வார்த்தை விடுறாரு, அதெல்லாம் வெளியே போச்சானே தெரியல. ஏன்னா வரவங்க எல்லாம் வினோத் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு சொல்றாங்கன்னா, அப்ப அதெல்லாம் வெளியே போலன்ற மாதிரிலாம் விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசி கட்டத்தை நெருங்கிருச்சு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்தில் அவரை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு இவங்களுக்குள்ள சில விஷயங்கள் பண்றாங்க.
ஆனால் இதுக்கப்புறம்லாம் உடச்சி மனசை மாற்ற முடியாதுங்க. ஏன்னா ஓட்டு அநியாயத்துக்கு அவருக்கு கிடைக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் உடச்சி இவங்க காலி பண்ணி ஜெயிக்கிறதுலாம் கஷ்டம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்தோ இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.